ஓம் நம சிவாய. அவ்வார்த்தையால் அந்தகன் அவமான ரோஷமுற்று நெய் சொரிந்த யாக அக்னி போல கொதித்தெழுந்து அம்மந்திரிகள் வார்த்தை சத்தியமாயினும் தனக்கு இதமாயிராததால் கபடமாக கருதினான். உடனே அவன் கட்கத்தை கையிலேந்தி எனக்கு நிலையான வரம் இருக்கும் போது பயம் என்ன என்று கருதி பெருந்தொனி செய்து மதுபானம் விசேஷமாக செய்து கட்குடியாலும் கோபத்தாலும் கண்கள் சிவந்து மதயானையைப் போல நடந்து அக்குகையை அடைந்தான். அங்கு திரிநேத்திரதரனான சிவபெருமானது சாரபூதமாகிய உமா பிராட்டியாரை கண்டு சிவபெருமானையும் அவர் கரத்தில் இருந்த அஸ்திர சஸ்திரங்களையும் நந்தி தேவரையும் ஒரே பிடியாக பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தான். பார்வதி தேவியின் அழகை கண்டு மன்மத பானங்களுக்கு ஆளாகி மதிமயங்கி அக்னியில் விழும் புழுவைப் போல அந்தகாசுரன் துடித்தான். திருநந்தி தேவரால் காவல் செய்யப்பட்டிருக்கும் குகைக்குள் புகுந்தான். அந்தகன் அவ்வாறு நுழையும் போது நந்தி தேவர் பாறைகள், மரங்கள், வஜ்ரம், ஜலம், அக்னி, நாகாஸ்திரம் முதலிய பயங்கரமான பல பொருட்களால் பாதித்து, அடா நீ யார், இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்டார். அந்த வீர வாக்கியத்தை கேட்டு அந்தகன் கருத்தை கூறி இறுதியில் ஒரு முகூர்த்த காலம் புத்திக்கு எட்டாத ஆச்சரியகரமான யுத்தம் செய்தான். பிறகு பராஜிதனாகி அவ்விடம் விட்டு பசி தாகங்களால் வருந்தி மதுவெறி தெளிந்து புறங்காட்டி ஓடினான். கத்தி முதலிய பல படைகளால் சின்னாபின்னம் செய்யப்பட்ட தேகத்துடன் அவன் ஓடிப்போன பிறகு விகசாதன் முதலிய மந்திரிகளும் பிரகலாதனாதி வீரர்களும் நந்தி தேவரோடு அஸ்திர சஸ்திரங்களால் பயங்கரமான யுத்தம் செய்து நாணமெனும் அங்குசத்தால் குத்தி இழுக்கப்பட்ட புத்தியை உடையவர்களாய் பிரிந்தார்கள். பிறகு விரோசனன், பலி, பானன், சகசிரபாகு, ரஞ்சன், சுரஞ்சன், சங்கரன், விருத்திரன் முதலிய அசுரர்கள் பலர் நந்தி பகவானோடு அகண்டமான யுத்தம் செய்து வென்று அடக்கப்பட்டவர்களாய் மடிந்தார்கள். இவ்வாறு போர் புரிந்திருந்த அசுரர் தொகையை கேட்ட சித்தசாரணர் ஜெய ஜெய என்ற கோஷங்களோடு சிவபெருமானை புகழ்ந்தார்கள். அண்ட பேரண்ட பட்சிகளின் அபிநயமும் ராட்சச சமூகத்தால் வியாகுலமும் பயங்கரமும் இரத்தத்தால் சேறுபட்டும் மாமிசம் இரத்தம் முதலியவற்றின் துர்மனம் போர்க்களத்தில் நிறைந்திருந்தன. அங்கு சர்வ காலனாகிய பினாகபாணி பார்வதி தேவியுடன் எழுந்தருளி உமாதேவியை பார்த்து, நாயகியே, நான் எவ்வளவு கடினமான பாசுபத விரதத்தை எடுத்திருந்தேனோ அந்த விரதத்தின் பலன் இதுவே என்று நன்மொழிகளால் கூறி, நான் இன்னும் சிறிது காலம் இந்த பாசுபத விரதத்தை ஆச்சரியிக்க எண்ணினேன். ஆகையால் நான் வேறோரிடத்தை அடைகிறேன். நீ இவ்விடத்திலேயே இரு. உன் குமாரனான நந்தி உன்னை காத்திருப்பான். நான் இந்த விரதத்தை முடித்து வருமளவும் துக்கமின்றி சந்தோஷத்துடன் நிர்பயமாக இருப்பாயாக என்று கூறிவிட்டு புறப்பட்டார். அவர் புண்ணியமயமான வேறொரு வனத்தை அடைந்து தம்மை தாமே பூஜித்துக் கொண்டு 1000 வருஷ காலம் கழித்தார். பார்வதி தேவியோ எப்பொழுதும் தனித்திருந்து பயமுற்று தன் புத்திரனான வீரகனோடு உரையாடிக் கொண்டும் தன் நாயகரின் வருகையை கருதி துக்கித்துக் கொண்டும் அம்மந்திர பர்வத குகையில் சிவத்தியானத்தோடு தங்கியிருந்தாள். ஓம் நம சிவாய.